பொதுவாகவே டீச்சர்ஸ்னாலே கண்ணாடி போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர்ஸ் படிக்கிறோம், பேப்பர்ஸே கரெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால மேக்ஸிமம் டீச்சர்ஸ் வந்து கண்ணாடி போடுறது வழக்கம். அதே மாதிரி தான் இப்போ ஜென்ரேஷன் எப்படின்னா ஏர்லியராகவே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு ரீசன். ஸோ எனக்கும் அதே தான். என்னோட ஜேர்னி வந்து ஒரு குட்டி ஜேர்னி கிடையாது, என்னது வந்து பிக்கஸ்ட் ஜேர்னி. அதாவது மோர் தென் என்னோட ஏஜ் ஆஃப் 19 என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது, அதாவது டீச்சிங் லைனில் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது. அது அப்படியே போய் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 20 years என்னோட ஜேர்னி அது. ஸோ சடனாக இப்போ எதுக்கு நீங்கள் அதை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு ரீசன் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாப்பா கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 8 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 9 months ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ அந்த 9 monthsக்கு அப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அதனால ஸோ ரிசைனிங் எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒர்க்குக்கு ஒரு பிரேக் தான் கொடுக்க போகிறேன். அதாவது இப்போ ஒரு டூ இயர்ஸ் ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் டைம் நான் வீட்டில் இருக்கிறதுனால என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக ரீச் ஆகும். என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நல்ல நாளில் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இது வரைக்குமே போட்டிருக்கேன், நான் கண்டினியூஸாக போட்டது கிடையாது. அதற்கான நேரமும் எனக்கு கிடைக்கல. இப்போது எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த நல்ல நாளில். ஸோ என்னோட வீடியோ மட்டும் இல்லை, என்னோட பொண்ணோட வீடியோ, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுவுமே உங்களுக்கு vlog-ஆ போடுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் மட்டும் கிடையாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த உமன்ஸ் டேயில் என்னோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுல நான் பெரும் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தான் என்னோட அட்வைஸ். நான் இப்போ பிரேக் மட்டுமே எடுக்க போகிறேன், இது வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஒரு 1 year நான் இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். அடுத்தடுத்த வேலையாக நான் என்னோட வேலையை பார்க்க போகிறேன். ஸோ அடுத்தவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அதே என்னோட கருத்து. ஹாப்பி விமன்ஸ் டே ஃபார் ஆல் மை பியூட்டிஃபுல் லேடிஸ். பி போல்டு, என்றைக்குமே போல்டாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்க முடியும். நம்மளால் எல்லாமே முடியும். நம்ம எல்லா துறைகளிலும் சாதிச்சுட்டு தான் இருக்கோம், இன்னுமே நம்மளால் முடியும். எதுக்குமே பின்வாங்கிடாதீங்க. ஒரு தோல்வி லைஃப்பில் வரும்போது அவ்வளோதான், வாழ்க்கையில் சோர்ந்து உட்காராதீங்க. ஹாப்பி விமன்ஸ் டே ஃபார் ஆல் மை பியூட்டிஃபுல் லேடிஸ். என்றைக்குமே வாழ்க்கையில் சோர்ந்து போயிடாதீங்க, லைஃப்பில் முன்னேறிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு தோல்வி வரும்போது அதை பார்த்து துவண்டுறாதீங்க. ஓகே, அது வந்து வெற்றிக்கான ஒரு முதற்படி நினச்சிட்டு அது மேலேயே ஏறி மிதித்து மேலே போங்க. ஓகே.